இங்கிலீஷ் ஈஸி தான். இப்ப நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னாக்கா கை விரல். ஓகே, இந்த கை விரல்ல இருக்கிற இந்த ஒவ்வொரு விரலுக்கும் என்னென்ன பேரு அப்படின்னு சொல்லி தர போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் தான் என்னது, நம்ம தம் இம்ப்ரெஷன் வைக்கிறோம் இல்லையா, தம். தம்புன்னு சொல்லாதீங்க, தம். தம் நான் சொன்னாக்கா கூட சேர்த்து சொல்லுங்க, தம். அடுத்தது இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த ஃபிங்கர் பேரு சுட்டு விரல் இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆமா, ஓகே. அடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும், மிடில் ஃபிங்கர். மிட் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பக்கம் 2 விரல், இந்த பக்கம் 2 விரல் இருக்கு இல்லையா, அதனால இது பேரு மிடில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது உங்களுக்கு தெரியும், எஸ் நம்ம ரிங் போடுறோம்ல, அதனால இது வெரி குட், ரிங் ஃபிங்கர். அடுத்தது இது குட்டியா இருக்கு இல்லையா, அதனால இது பேரு லிட்டில் ஃபிங்கர். அவ்வளவுதான், இந்த 5 விரலுக்கு அதான் பேரு. லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம். எஸ். உள்ளங்கைக்கு என்ன சொல்லுவோம், பாம். பாம். கைரேகை பாக்குறாங்க இல்லையா, அது பேரே பாமிஸ்ட்ரி தான். கைரேகை பாக்குறதுனால, கையில இருக்கிறதுனால பாமிஸ்ட்ரி. கை ரேகைக்கு பாம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் உள்ளங்கைக்குடைய பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இது உள்ளங்கைனா இதுக்கு பாம்னு சொல்றோம். பேக் சைடு என்னன்னு சொல்லணும் தெரியுமா? யோசிச்சது இல்ல, ரொம்ப யோசிக்க தேவையில்லை. பேக் ஆஃப் த பாம் தான், இதுக்கு தனியா வேற பேர் இல்ல, தேவையில்லை. பாம், பேக் ஆஃப் த பாம். அடுத்தது இந்த இடம் இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்லுவோம், ரிஸ்ட். அதனாலதான் இது பேர் ரிஸ்ட் வாட்ச். ரிஸ்ட் வாட்ச் கட்டுறது ரிஸ்ட்ல தான் கட்டுவோம், அதனால இது பேர் ரிஸ்ட். அண்ட் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஹேண்ட் எங்க அப்படின்னு கேட்டாக்க இது ஃபுல்லா ஹேண்ட்னு சொல்லாதீங்க, அது ஃபுல்லா கிடையாது. நீங்க ஹேண்ட் டூல் பார்த்திருக்கீங்களா, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தா ஹேண்ட் டூல்னு ஒண்ணு இருக்கும், அது இவ்வளவுதான் இருக்கும். இது மட்டும் தான் ஹேண்ட், இதெல்லாம் ஹேண்ட் கிடையாது, இதெல்லாம் ஆர்ம்ஸ். இந்த ஹேண்ட்ல ரிஸ்ட் இருக்கும். ஓகே. இந்த விரல் நகத்துக்கு என்னன்னு சொல்லுவோம், ஃபிங்கர் நெயில்ஸ். நெயில்ஸ், எஸ் கரெக்ட். இன்னொன்னு, இந்த நம்ம சொடக்கெடுப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு குட்டி எலும்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இதுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட், இந்த சொடக்கெடுக்கிற அந்த இடத்துக்கு பேரு நக்கல்ஸ். நக்கல்ஸ். ஆமா, கரெக்டா தான். ஓகே. சோ இன்னைக்கு உங்க கை விரல்ல, கைகளில் இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க. ஓகே, உங்க கையில தான் உங்க இங்கிலீஷ் இருக்கு. ஓகே. சும்மா இருக்கும் பொழுது உங்க விரல்ல இருக்கிற எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. எப்போவாவது யூஸ் ஆகும். இப்ப எப்பவுமே இங்கிலீஷ் கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, வார்த்தை கத்துக்கிறோம் அப்படின்னா உடனே யூஸ் ஆகுங்கிறது கிடையவே கிடையாது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட வார்த்தை அப்ப இருந்து யூஸே பண்ணாம இப்ப நான் எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உண்டு. அதனால நீங்க ஒரு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் டெஃபினட்டா தேவைப்படும். கரெக்டா இங்கிலீஷ் வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கும். ஓ, நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம அந்த வார்த்தையை ஞாபகத்துல வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி இருக்கும். அண்ட் நீங்க கரெக்டான வேர்டு சொல்லும் பொழுது எங்கேயுமே தலைக்குனிய தேவையில்லை. வார்த்தை தெரியாம தடுமாறதுக்கு பதிலா நீங்க அப்ரோப்ரியேட் வேர்டு போடும் போது சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.